இனியவர்களே, அனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் ஜூலை மாத ராசி பலன்களை மகர ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். மகரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி கடந்த பல ஆண்டுகளாக தகரமாக இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சிகரமாக மாறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கின்றனர்களே. சனி வக்கரமாக இருக்கின்றது. இதெல்லாம் தாண்டி மன்னவன் பொன்னவன் குருவோட பேச்சுகள் எதிர்பார்த்து பார்த்திருந்த மகர ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து குருவோட பார்வை பெற்று மிக அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை நடத்திருக்கின்ற என்பவர்களை வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடியது. வாழ்க்கையில் 2 வருடங்களாக பிரிந்து சென்றவர்கள், உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க, உங்கள்கிட்ட வந்து அக்கப்போர் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேரும் உங்களிடம் சரணாகதி அடைந்து உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண உங்களுக்கு வழிவிட்டு உங்கள் வெற்றி மேல் வெற்றியை உங்களை நீங்கள் குவிக்க வழியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள். முக்கியமாக குரு பார்வை வந்துவிட்டது. மகராசி என்பவர்கள் வீட்டில் கெட்டி மேல சித்தம் கேட்க போகிறது. கண்டிப்பாக திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் என்னென்று கேட்கின்றால், சனி எப்பொழுதுமே கொஞ்சம் வக்கரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். நல்ல இடங்கள் எல்லாம் தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு 2 இடத்துல ஜோதிட்ட பார்த்து உடனடியாக திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். 7 சனியில நல்ல யோகமான பெண்களை திருமணம் செய்தால் மீத இருக்கிற காலங்களும் நல்ல காலங்களாக சனி பண்ணவன் போகும்போது நல்லதை பண்ணிட்டு போவாங்கிற போது போகும்போது நல்லதை பண்ணிட்டு போகக்கூடிய மிச்சம் இருக்கிற 1 ஆண்டு காலம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது என்பதை அதை பற்றி 3, 9 ராகுகேது இருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களை வந்து காத்து பாக்கிய ஸ்தானத்திலும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திலும் ராகுகேதுகள் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கின்றது ராகுகேதுகள். அதே போன்று சூரியன், சுக்கிரன், புதன் இதெல்லாம் 5, 6, 7 அதோடு மட்டும் இல்லாமல் புதன் சுக்கிரனுடைய பார்வைகளும் உங்கள் ராசியை பார்ப்பதனால் நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு மாதம். அதாவது நான் என்ன சொல்கின்றேன் என்றால் நண்பர்களே, இந்த ஒரு வருட காலத்தில், அதாவது ஒரு வருடத்துல இருந்து 1 மாதம் போய்விட்டது. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கோல்டன் வேர்ட்ஸ், உங்க வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்கள். நீங்கள் எதுவும் இடப்பெயர்ச்சி இல்லை வேலையில வந்து பயிற்சி இல்லை பேப்பர் போட்டு வேற கம்பெனி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஒரு உயர்ந்த தன்மையை போனாங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்கள், மற்றபடி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும், திருமண வாழ்க்கை, திருமணம், வீடு குடி போகிறது, வீடு மாற்றங்கள் ஏற்படுத்துறது, பழைய வீடு எடுத்து புதிய வீட்டுக்கு முயற்சி மாதிரி எந்த புது முயற்சிகள் எடுத்தாலும் மன்னவன் பொன்னவன் குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்லதே செய்வார்கள். அதோடு மட்டும் இல்ல 9ஆம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3 நீங்கள் எடுக்கும் முயற்சி சாதனம், அதாவது மகராசிரியர்களாம் படுத்திருந்தவர்களாம் எதிர்த்து ஓடக்கூடிய சூழ்நிலைகள். உன போன மாசம் இப்படி பார்த்தேன் இப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது. மகர ராசிக்கு நற்பெயரும் நல் வாழ்க்கையும் 7 சனி இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வசதியான சூழ்நிலைகள், நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கும் மக்கள் செல்வம் இது போன்ற அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது. மகர ராசி பெண்கள் மற்றும் ஆண்கள் யாராலும் திருமணத்துக்கு தேடிக்கொண்டிருந்தால், குழந்தை முயற்சி இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அத்தனை பேருக்கும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைந்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த ஜூலை மாதம் ஒரு கோல்டன் பீரியட் என்றுதான் மகர ராசிக்கு சொல்லும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் வழக்கம் போல மகர ராசி என்பவர்களுக்கு உரிய ஜோதிர்லிங்கம் என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்புதமாக மிக 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 அற்புதமாக உலகத்தில் மிக வரைய வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் சிவன் மட்டும் தான் கூடியிருப்பார். அங்க குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரா 3 பேரும், பிரம்மன் விஷ்ணு 3 பேரும் கூட்டியிருக்கிற திரகம்பேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாசிக்கிலிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் மகாராஷ்டிரா பணம் அடிக்கக்கூடிய இடங்கள், பணமாக கொட்டக்கூடிய இடம், பணம் அடிச்சு உலகம்லாம் போகக்கூடிய இந்திய மணி ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்க இடம் நாசிக் என்று சொல்லக்கூடிய அந்த நாசிக்கிலிருந்து 40 கிலோமீட்டர் திரகம்பேஸ்வரர் பள்ளத்தாக்கில் இருக்கின்ற திரகம்பேஸ்வரரை ஒரு தரையாச்சும் வழிபடுங்கள். இது மகாராஷ்டிரில் இருக்குது. திரகம்பேஸ்வரர் போக விருப்பப்பட்ட நண்பர்கள் நாம் வந்து இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் ஜோதிர்லிங்க யாத்திரை வைத்திருக்கின்றோம். மகர ராசி நண்பர்கள், வர விருப்பப்படும் நண்பர்கள் நம்முடைய கான்டாக்ட் பண்ணால் கூட எப்படி என்ன ஏதுங்கிறத வழிகாட்டும் நண்பர்களே. ஆகவே நீங்கள் வாழ்வில் ஒரு தடவையும் திரகம்பேஸ்வரர் பெற்றுவார்கள். இப்பொழுது நன்மை தான் நடந்து கொண்டிருக்கும். மேலும் நன்மை, மேலும் நல்ல விஷயங்கள். இந்த சனி வக்கரத்தினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள், 7 சனி பாதிப்புகள் விடுதலை பெற்று குருவோட முழு பலன்களையும் பெற்று சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாருடைய பலன்களையும் பெற்று பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வோடு வாழ உங்களுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுடைய வாழ்க்கைக்குரிய நல்ல விஷயங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கெட்டது அழியட்டும். திரகம்பேஸ்வரர் ஆசீர்வாதத்தில் எப்பொழுதும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்பது வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.